பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த செய்தியுடைய தலைப்பு வறுமையே ஒழிய செழிப்பே வருக. பிரைஸ் காட். அல்லேலூயா. பயமே ஒழிக தைரியமே வருக. சுகவீனமே ஒழிக சுகமே வருக. ஐயா தான் கூட பேசிட்டு இருக்க. அல்லேலூயா. உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது ஒளிந்து போகட்டும் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தருத்திரம், கடன் பிரச்சனை, பயம், பலவீனம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல பாஸ்டர், அதுக்கு ஆண்டவர் சொல்ற நீ பேசு. பேசலாம். உன் வாழ்க்கையை குறித்து தாமதமே நீ என்ன செய்ய, ஒளிந்து போ. என் வாழ்க்கையில எதெல்லாம் ஒளியணும் என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் வரணும் ஆண்டவரே. ஏனென்றால் மனிதனுக்கு அவனுடைய வாயின் வார்த்தையின் வல்லமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். பாருங்க, மனிதனை தேவன் உயர்ந்த இடத்துல வச்சார். பரிபூர்ணம், சம்பூர்ணம், நிறைவு, சுகம், ஆசீர்வாதம், வெற்றி, நன்மை, பிரசனம், ஏராளம், தாராளம் அந்த இடம் தான் ஏது. பிரைஸ் லார்ட். ஆனால் அந்த இடத்தை விட்டு அவன் வறுமை, தரித்திரம், சாபம், பற்றாக்குறை, இப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களுக்கு பின்னாடி யார் கிரியை செய்யறாங்கன்னா பிசாசு. அப்படியே அவங்களை விழ வச்சுட்டான். அதனால ஆண்டவர் விட்டாரா? இல்லை. இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் உங்களை என்ன செய்வேன். தேவனுடைய ஸ்டைல் அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. பிசாசும் இந்த மனிதனுடைய எண்ணங்கள் தான் மாறிக்கொண்டிருக்குது. தேவன் மனிதனை உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நம்மளை எங்க வச்சிருக்காருங்களா? தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்குதான். இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது, சர்வத்தையும் உண்டாக்கினார். அவருடைய வசனத்தினாலதான் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குதான், தாங்கி கொண்டிருக்கிறார். சர்வத்துக்கு ஓனர் யாருன்னா கிறிஸ்து. பிரைஸ் லார்ட். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்மளை பிதாவாகிய எங்க வச்சிருக்காருன்னா, இருளின் ஆதியிலிருந்து நம்ம விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 1:13 இப்போ நாம எங்க இருக்கிறோம், நம்ம மேல தேவனுடைய திட்டம் என்ன, நம்ம மேல தேவனுடைய விருப்பம் என்ன, நாம் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை மனிதனாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கே கொடுத்திருக்கார். அதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். இருளின் அதிகாரம் அப்படி என்றால் வறுமையே, வறுமையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பயத்திலிருந்து, இந்த இருளின் ராஜ்யம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்றேன் வறுமையே ஒளிக. பிரைஸ்லா. அவன் ஒவ்வொரு கட்சிக்காரன் அடுத்த கட்சிக்காரன் பார்த்து ஒளின்னு சொல்றான். நம்ம ஏதோ ஒளின்னு சொல்லணுமா? பயமே ஒளிக, பற்றாக்குறையே ஒளிக. பிரைஸ்லா. அல்லேலூயா. வாடகை வீடு பிடிக்கலன்னா ஒளின்னு சொல்லுவீங்க, சொந்த வீடு வந்துடும். பிரைஸ்லா. பிரைஸ்லா. உங்க பழைய சட்டை பிடிக்கலையா, ஒளிக போட்டும். பிரைஸ்லா. கிறிஸ்துவுக்கு ஒருவன் இருந்தால் புது பாருங்க. இருளின் ஆளியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்க போறாரா, ஆக்கிட்டாரா? ஆக்கி எந்த ராஜ்யத்துக்குள்ள வச்சுக்கிறாரு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டது? ஏதேன், கானான். அடுத்தது பாருங்க, பரலோக வாழ்வு பாருங்க. ரோடெல்லாம் என்னல, தங்கத்துல. பிரைஸ்லா. அவருடைய சிங்காசனத்தை பாருங்க, கிறிஸ்டன் ரத்தினங்கள், பதும ராகம் பாருங்க, என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட நீங்க பாருங்க, இந்துக்கள் நல்லா பேர் வச்சிருக்காங்க. பிரைஸ்லா. சுகந்தி அப்படின்னு வச்சிருக்கான். பிரைஸ்லா. பாருங்க, நம்ம ஒன்று எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 22 செல்வம் கூட நிறைய பேர் இருக்கு பாருங்க. நல்லதுதான். பிரைஸ்லா. பாருங்க பாருங்க, தேவா அங்க பரலோகத்தில் இருக்கிற அந்த காட்சியை இங்கே ஆவியானவர் வெளிப்படுத்தி இங்க எழுதப்பட்டிருக்குது பாருங்க. வெளிப்படுத்த விசேஷத்துல 18வது வசனத்துல வாசிங்க. தெளிந்த பளிங்குக்கு இப்போ அந்த பரலோக மாடல் தான் ஏதேன். பிரைஸ்லா.
ஏதேனும் பொன் துகளுக்குள்ளாக ஆதாம் நடக்கணும். அதுக்கடுத்து பரலோக மாடல் தான் கானான், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம். இப்போ பரலோக ராஜ்யத்துடைய மாடல் தான் கிறிஸ்துவுக்குள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரலோக எண்டு பாருங்க, முடிவும் எட்டும் நிறைவு தான். இங்க வரதோஷம் நகரத்தின் மதில்களில் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டது. பிரைஸ்லா, அல்லேலூயா. அலங்கரிப்ப விரும்புகிற கர்த்தர். பிரைஸ்லா, அலங்கரிக்கப்பட்டிருக்கு இருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இந்திரநிலம், சந்திரகாந்தம், மரகதம். மரகத வெள்ளியே அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. பிரைஸ்லா, மரகதமே வறுமையே ஒளிய, மரகதமே வருக. யாரும் இல்ல, மரகதமே வருக. பாருங்க, நாங்க அன்னைக்கு காலை ஜபத்துல இதான் பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த பேர் பாருங்க, இப்படிலாம் நம்ம மக்கள் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ணரத்தினம் வச்சிருக்காங்களா? பிரைஸ்லா, சுவர்ணரத்தினம். 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம். படம் தான் எடுத்திருக்கான். பிரைஸ்லா, புஷ்பராகம். அடுத்தது 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. முத்துக்கள்ங்க, முத்துக்களுடைய பெயர். அப்போ தேவனுடைய மனதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய மனதை நாம் என்ன செய்யணும்? வசனத்தின்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறை, வறுமை, வியாதி, சாபம், தரித்திரம், இதெல்லாம் வெறுக்கிறார் ஆண்டவர். பிரைஸ்லா, இதை நீங்களும் வசனத்தின்படியாக வெறுக்க தெரியணும். நம்ம வெறுக்காவிட்டால் நாம் அந்த இடத்தை விட்டு நாம் வெளியே செய்ய முடியாது, வர முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள. பிரைஸ் காட். தீமையை வெறுத்து நன்மையை தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. வறுமையை வெறுத்து செழிப்பை தெரிந்து கொள். தோல்வியை வெறுத்து வெற்றியை தெரிந்து கொள். பயத்தை வெறுத்து தைரியத்தை. வறுமையே ஒழிக. பிரைஸ்லா, இன்னைக்கு போடுற கோஷம் உங்க வாழ்க்கையில அநேக வெற்றியை கொடுக்க போகுது. அல்லேலூயா. எல்லாம் ஒழிந்து போன்னு சொல்லிட்டு எதுதான் உங்களுக்கு பிடிக்கலையோ, குடும்பத்துல சண்டை சச்சரவே சண்டை இயேசு நாமத்தால ஒழிக போட்டு. பிரைஸ்லா, சமாதானமே வருக, மகிழ்ச்சியே வருக, வெற்றியே வருக. தங்கத்தை பார்த்துருக்கிறோம், வைரத்தை பார்த்துக்கிறோம். இங்க சொல்லப்பட்ட 12 கற்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ரத்தினங்கள் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க. இவ்வளவு தேவன் நம்மளை ஒரு டாப்ல வைக்க தேவன் விரும்புகிறாங்க. பிரைஸ்லா, நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருக்கணும். ஆனால் இது எதன் அடிப்படையில்? நம்முடைய மனதின் அடிப்படையிலே நம்ம மாற்றும். முதல்ல மனதிற்கு வரணும், அப்போதும் வெளியே என்ன செய்யும்? வரும். அப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். ஏசாயால போட்டிருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ மனதில் கொஞ்சம் மாற்றணும். இப்போ பலவீனம் இருக்குதா? பலவீனம் இயேசு நாமத்தினால ஒழிக. அல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி இதுக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு சரிங்க ஆண்டவரே, இது இப்படி ஒரு பிரச்சனையோடு வாழ நான் என்ன செய்யல, விரும்பவில்லை. நெருக்கத்தோடு வாழ நான் என்ன செய்யல, விரும்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்காரு? விசாலம். பிரைஸ்லா. நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எந்த பகுதியில் நீங்க நெருக்கப்பட்டிருக்கீங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்கு அந்த பகுதியில விசாலம் உண்டாகும், விசாலம் உண்டாகும், பலன் உண்டாகும். உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் ஒளின்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வெல்கம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வெல்கம் பண்ணாம எதுவுமே உங்ககிட்ட வராது. ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதம் விரும்பாமல் போன என்ன பண்ண தெரியுமா? தூரமா போயிடும். பிரைஸ்லா. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் பிரச்சனைகளையும் கண்ணீரையும் பார்க்கிறோம். அது அப்படி நம்ம நினைச்சு அதே பேசிக்கொண்டிருக்கோம். என்ன நடக்குன்னா, சாபத்தை விரும்புகிறோம். ஆண்டு சாபத்தை விரும்பாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். இப்போ தேவன் வறுமையை வெறுக்கிறார். வறுமை தேவனுடைய சிருஷ்டிப்புல இல்லை.
ரைட்ஸா? அப்படி இருக்குமானா 4 நதியுள்ள ஒரு இடத்துல ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, வச்சிருக்க மாட்டாரு. என்ன பண்ணிருப்பாரு, ஒரு அடிப்பம்பு போட்டு ஒரு குளத்தை கொடுத்து ஒரு சின்ன குடிசை கட்டி கொடுத்து இங்க இருந்து நீங்க என்னப்பா உங்க வாழ்க்கைய துவங்குங்க. அப்படி துவங்கினாரா? எப்படி இருக்கு பாருங்க. சிருஷ்டிப்புடைய மகுடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். விழுந்து போன 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய மக்கள். பிரைஸ்லா. தேவனுடைய பிளானை தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் தேவனுடைய திட்டம் எப்படின்னா பாலும் தேனும் ஓடணும்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இப்ப அந்த புதிய ஏற்பாட்டுல நம்மள கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா அந்த வறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அவனுடைய எண்ணங்கள் மாறுது. அநேக கொலைகாரனா கூட மாறுறதுக்கு ஏன் தெரியுமா? வறுமைதாங்க. நீங்க பணம் கொள்ளடிக்கிறாங்க, பணம் கொலை பண்றான். ஏன்னா அவனுக்கு எதனால அடிப்படை நீங்க நல்ல ஆழமா பார்த்தீங்கன்னா பணம், வறுமை, வேதனைகள். அப்போ வறுமை எப்படி நம்ம வியாதியை குறித்து அதிகமான ஒரு அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம். வியாதி வந்தா எப்படின்னு, ஆனா வியாதி வந்து கூட சிலர் தப்பிக்கிறதுக்கு எப்படின்னா அவனுக்கு சில பணம் இருந்தா கூட நீங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்க வறுமையை நாம் வெறுக்காத வரை செழிப்பை நாம் அனுபவிக்க முடியாது. பிரைஸ்லா. கர்த்தர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் மீட்கவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அப்ப எதை இழந்து போயிட்டான் ஆதாம்? இந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, நீதி, நல்வாழ்வை. அப்ப இந்த நாள்ல ஒன்று இந்த வறுமையுடைய அகோரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினான்னா அதை பார்த்து நீங்க சீ அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம இன்னைக்கு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வறுமையின் தேசம் எதுன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற சோமாலியா தேசத்தை அவங்க கடல் கொள்ளைகள். ஏன்னா அவங்க தேசம் எப்படி இருக்குது, வறுமையில் இருக்கிறனால அவங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் கூட்டமையா வறுமையுடைய உச்சம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் இஸ்ரவேல் தேசத்தில். அவருடைய பெயர் எலிசா. அங்கே இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவர் ரொம்ப உறுதுணையா இருந்த ஒரு தீர்க்கதரிசி எலியா. அதுக்கு பிற்பாடு எலிசா. இந்த பாருங்க, இந்த சீரியா ராஜா எப்போதான் படையெடுத்து வாங்கணும், அவன் அறையில உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் கூட இவர் தீர்க்கதரிசி ஞான திருஷ்டினால சொல்லிடுவார். பிரைஸ்லா. இந்த பக்கம் படையெடுத்துட்டு வராப்பா, நீ அந்த பக்கம் என்ன செய்யாத, போகாத. இப்படியே பல முறை தப்பிக்கப்பட்டது. உடனே அந்த எதிரி ராஜா சீரிய ராஜாவுக்கு மிகுந்த கோபம். யாரா உளவாளி, நம்ம கூட இருந்த இந்த உளவாளி யாருன்னு கேட்கலாம். அவங்க சொல்றாங்க, ஆனா ராஜாவே யாரும் உளவாளி இல்லை, அங்க இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். நீ பள்ளி அறையில பேசிட்டு இருந்தா கூட அவன் என்ன சொல்லிடுவான். அப்போ அவனுக்கு கோபம். உடனே படையை அனுப்புறான். உடனே எலிசா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு கண் மயக்கத்தை கொடுத்து திரும்ப அனுப்பி விட்டான். திரும்ப அவனுக்கு ரொம்ப கோபம். பார்த்தான், சமாரியாவை முழுவதும் முற்றுகை போட்டு சொல்லி முழு படையோடு முழு ராணுவத்தோடு நல்ல ஆயுதங்களோடு வந்து அப்பெல்லாம் வந்து ராஜாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா கோட்டை சுவரை கட்டிடுவாங்க. பிரைஸ்லாம் இன்னைக்கு இப்போ நம்ம பல இடத்துல இப்போ பார்க்கலாம். அப்போ இந்த நம்ம பாம்பே அங்கெல்லாம் ஜிவாஜி கோட்டை அப்படிலாம் இருக்கும். அது போல இவங்க சமாரியாவோட சுத்தி கோட்டை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தி இந்த படை வந்து அப்படி சுத்தி பண்ணாங்க. எந்த உணவும் உள்ள போகக்கூடாது, எந்த உணவு சாப்பாடு எதுவும் போகக்கூடாது, அங்கிருந்து வெளியே எதுவும் வரக்கூடாது. சுத்தி இவங்க சமாளிச்சு பார்க்குறாங்க. உள்ள இருந்த உணவுலாம் காலியாகுது. கடைசி பார்க்க திரும்ப எப்படியாவது அங்கே ராஜாக்கு அரண்மனையில் இருக்கிற இதெல்லாம் போட்டு செலவழிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ எல்லா உணவும் காலி. இப்போது வறுமை, கொடிய பஞ்சம். ராஜா என்ன பண்ணணும்னு தெரியல அவனுக்கு. அப்படியே ஒரு நாள் அப்படியே உலகிட்டு இருக்கிறான். அப்போ 2 சகோதரிகள் வராங்க. ராஜாவே எங்களை ரட்சியும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6. இப்போ 7ஆம் அதிகாரத்தை தான் பிரதர் வாசித்தாங்க. உங்களுக்கு அந்த காரியம் புரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லி நான் கடந்து சொல்கிறேன். பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை 24 வாசிங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றது, சமாரியாவை அவன் கடுமையா தாக்கும்படி சுத்தி முற்றுகை போட்டான். எதை அவன் யுத்தம் பண்ண பார்க்கிறான், பொருளாதாரத்தில் கை வைக்கணும். பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரத்தின் மேல கை வைப்பான். வியாதி மூலமா உங்களை தாக்க பார்ப்போம்.
இல்லாவிட்டா பாவ சிந்தனையினால உங்களை தாக்க பார்ப்போம். இதுலேயே நீங்கள் ஊர் சமாளிச்சிட்டிங்கன்னா பண விஷயத்தில் வந்து தாக்குவோம், பொருளாதாரத்தை தாக்கும். இப்போ முழு தேசத்தை பொருளாதாரத்தை தாக்கும்படி சுத்தி வளர்ச்சிட்டான். இப்ப அடுத்து பாருங்க, இப்போ சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை யாரும் சாப்பிட மாட்டாங்க. கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு. கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு. ஒரு புறாக்கு போடுற அந்த ஒரு தவிடு மாதிரி அது 5 வெள்ளிக்காசுக்கு. பிரைஸ் காட். கொட்டுமையான பஞ்சம். யாரும் 80 வெள்ளிக்காசு கொடுத்து கழுதை தலையை வாங்க? கொட்டுமை பஞ்சம் கொடுமையா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 26வது வசனம், இஸ்ரவேல் ராஜா நடந்து போய் அவர் ராஜா சொல்றான், எப்பா நான் எதுல இருந்து ரட்சிப்பேன்? என் கருவூலத்துல இருந்து ரட்சிப்பேனா? ஒண்ணுமே இல்லாம காலியா இருக்குது. ராஜாவே சொல்ற அளவுக்கு பாருங்க, ஒடுமையின் பஞ்சம் அடிமட்டத்திலிருந்து தலை வர போயிடுச்சு. அவன் சொல்ல, எதுல இருந்து ஆண்டவர் நான் ரட்சிக்க முடியும்பா? என்ன விஷயம்? ஆனால் ஒரு ராஜாவா இருக்குனால கடைசி விஷயத்தை சொல்ல அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 28 பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் கேட்டான். கவனிங்கள். இப்போ 2 சகோதரிகள் வந்தாங்க ராஜா கிட்ட. நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்றேன். சொல்றாங்க, அவங்க வந்து சொல்றாங்க, ராஜாவே நாங்க பசி கொடுமைனால ஒரு தீர்மானம் பண்ணோம். என்ன தீர்மானம்னா, இன்னைக்கு உன் பிள்ளையத்தான் நல்லா கவனிக்கணும். பஞ்சத்துடைய கொடுமையை நம்ம சொல்ல. நம்ம இந்த பூமியில நம்முடைய காலங்களை இப்படி ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டிருப்பாங்க. சொல்றாங்க, பஞ்ச கொடுமையினால் பெற்றெடுத்த பிள்ளைய இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆக்கி தின்றுவோம். நாளைக்கு உன் பிள்ளைய கூட்டமை பஞ்சம் வறுமை தரத்தரம் வரும்போது என்ன செய்வது என்று தெரியாத இந்த ஒரு சூழ்நிலை. சூழ்நிலைக்கு தான் ஆவியானவர் எழுதியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சுட்டு அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டு அதுலனால பசி ஆத்துக்கலாம். அந்த வறுமையின் கொடுமையை பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஏதோ வாசித்துட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. யோசித்து பாருங்க, எவ்வளவு கொடுமை. இப்படி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம இப்போ உலகத்துல எந்த நியூஸ் பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கோமா? பாருங்க, அந்த பஞ்சத்துடைய கொடுமை கல்வாரி சிலுவையிலே உலகத்திற்கிற அத்தனை தரித்திரத்துடைய கொடிய தரித்திரத்தை இயேசு சுமந்தார். பிரைஸ் தி லார்ட். தரித்திரம் அப்படின்னா என்ன தெரியுமா? பசி. ஃபர்ஸ்ட் இன்னும் தரித்திரம். பிச்சைக்காரன் சாக்கடை தண்ணி கூட அவனுக்கு ஒரு டேஸ்டா இருக்குது. பாருங்க, எங்க எடுத்து பைத்தியம் பிடிச்ச பிச்சைக்காரன் ரோட்ல அந்த சாக்கடை தண்ணி எடுத்து குடிச்சதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பசி தாகம். நம்ம போடுற 2 நாள் 3 நாள் சாப்பாடு அழுகணும் சாப்பாடு நம்ம தூக்கி போட்டா கூட அதை அப்படியே இன்பமா சாப்பிடுவோம். பசி. பிரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவையிலே கூட இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய தரித்திரனாக சர்வத்தை உண்டாக்கிற தேவன். முதல் நாள் இரவு முதல் மறுநாள் வெயில்ல வாங்க பிளட் வெளியேறின உடனே மனிதனுக்கு முதல்ல தவிக்கிறது தாகம். பாருங்க, பஞ்சம் வறுமை இந்த தரித்திரத்துடைய 3 அடையாளம்: பசி, தாகம், நிர்வாணம். அநேக பிச்சைக்காரர்கள் நம்ம பார்க்கிறோம். ட்ரெஸ் இல்லாம கொட்டுமை, இந்த தரித்திரம். இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் இந்த முழு உலகத்தின் தரித்திரத்துக்காக நிர்வாணமாக வஸ்திரமாக பாருங்க, அவனுடைய கொட்டுமையான பசியோடு முதல் நாள் இரவு முதல் மறுநாள் இரவு வரை தண்ணி குடிக்கல. பசி தாகம். அந்த கொட்டிய அந்த உச்சக்கட்டத்தை ஏன் அனுபவிச்சார்னா, வேத வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, அவருடைய கிருபையை நீங்க அறிந்துகின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால என்னவா மாறணும்? என்னவா மாறணும்? பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இதுதான் நல்ல செய்தி. அவர் நமக்காக காயப்பட்டால் நம்ம என்னவா மாறணும்? சுகமாகணும்.
அதே வரிசையில அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்னவா மாற்றிருக்காரு? ஆண்டவரே நீதிமானா மாற்றிருக்காரு. அவர் கொட்டிய தரத்தரங்க வறுமையும் வேதனையும் நாம் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அந்த வறுமையும் கொடுமையும் அந்த தரத்தரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நீ உன்னை நான் ஐஸ்வர்யவானாய் மாற்ற நான் உனக்காக தரத்தரத்தை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன் மகனே, ஏற்றுக்கொண்டேன் மகனே. இங்க கொடிய பஞ்சம் சமாரியாவில் தலை பிடிச்சு ஆடுது. பெற்றெடுத்த பிள்ளையை கொல்ற அளவுக்கு பசி. Praise God. நீங்க நம்ம வாழ்க்கையில நெருக்கடியிலே அனுபவிக்கலாங்க, பிரச்சனை அனுபவிக்கலாம், சோர்ந்து போக வேண்டாம். Praise God. இப்போ அவர் உடனே சொன்ன மறுநாள் பார்த்தோன்னா அந்த இன்னொரு தாய்க்கு இணைஞ்சு திடீர்னு என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். உடனே இந்த செய்தியை ராஜா கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சு போட்டான். கிழிச்சு போட்டு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உபவாசத்துக்காக ஒரு சாக்கு வஸ்திரத்தை போடுவாங்க. அவனுக்கு கோபம். இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் எலிசா தான் அப்படின்னு சொல்றான். இல்லையா? பிசாசுக்கு திருப்புவாங்க. நீங்க வாழ்க்கையில நெருக்கடி வரும்போது, பிரச்சனை வரும்போது 3 காரியத்தை சந்தேகப்பட வைப்போம். 1 கர்த்தருடைய வார்த்தையை, 2வது தேவனை, 3வது விசுவாசத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க மேல. என்னன்னா இவனுக்கு கோபம். எலிசாவுனால அநேக நன்மையை பெற்ற இந்த ராஜா இப்ப கோபப்படுறான். இன்னைக்குள்ள எலிசாவோட தலையில வெட்டாமடமான்னு சொல்றான். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, கொடிய தரத்துல சூழ்நிலை, ராஜா கோபப்பட்டு ஆட்கள் அனுப்பிட்டான். அந்த எலிசாவை பிடிச்சிட்டு வாங்க, அவன் தலையை வெட்டினாதான் எனக்கு ஏன்னா கர்த்தர் தான் இப்படி எல்லா காரியத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இவனுடைய மனநிலை. இப்போ 3 பேருடைய மனநிலையை நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நாம் ஏன் மனநிலையை அதிகமாக பார்க்கணும்னா, உன் எண்ணங்களின் மாற்றமே உன் வாழ்க்கையின் மாற்றம். உன் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியாக நீ மாறுகிறாய். இப்ப இந்த பகுதியில் 3 பேருடைய நினைவுகள், மனநிலை, நெருக்கம் தான், போராட்டம் தான், பிரச்சனை தான். இது நடுவிலே நாம் கவனமாக நம்முடைய மனதை காத்துக்கொள்ளணும். எல்லா கவனமும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. இதுல உறுதியா இருக்கணும். பிரேஸ் காட். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிக்கின் பிதாவினிடத்திலிருந்து. இப்போ இந்த ராஜா இவனை எத்தனையோ முறை ஆண்டவர் தப்பிக்க வச்சாரு. இப்போ உடனே அவனுக்கு சந்தேகம் வந்து அவனுடைய மனம் மாற்றப்பட்டு ஊழியக்காரங்க மேலேயும் அவன் வார்த்தை மேலேயும் கர்த்தர் மேலேயும் அவனுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. இப்ப சொல்றான் பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 33 பாருங்கள். அவர்களோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால. எந்த பொல்லாப்பு? இந்த கொடுமை, இந்த வறுமை, இந்த தரித்திரம் யாரால வந்துருச்சு? கர்த்தரால. கர்த்தரால உண்டானதா இல்ல சமாரியாவில் சீடே ராஜா சுற்றி முற்றுகை போட்டதால உண்டானதா? புரிஞ்சுங்க. இங்கதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த எதிர்ப்புக்கும் எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் கர்த்தரை அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தால், ஹல்லேலூயா, கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக சிந்தின கர்த்தர். இவன் என்ன சொல்றான்? ராஜா என்ன சொல்றான்? இந்த பொல்லாப்பு, இந்த தீமை, இந்த பஞ்சம், இந்த தரத்துக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. பஞ்சத்தினால எனக்கு நிறைய பாடத்தை ஆண்டவர் நினைச்சாரு, கற்றுக் கொடுக்கிறார். வியாதினால எனக்கு நிறைய என்ன செய்யறாரு? சரி, நம்ம பிள்ளைக்கு நம்ம வியாதியை கொடுத்து பாடத்தை கற்றுக் கொடுப்போமா? பிசிக்ஸ் வளர்ந்துவா, கெமிஸ்ட்ரி வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம சொல்றோம், நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் வியாதி வந்துடும், என் பிள்ளைக்கு இந்த வியாதி வரட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? பாருங்கள், சிச்சை என்பது தேவ வார்த்தையை மறுபடியும் சொல்வது. அல்லேலூயா. அதையிலே நிப்பார். இப்போ ஒரு மேக்ஸ் புரியலன்னா அந்த 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 சம்ம வந்து மறுபடியும் சொல்லி கொடுப்பாங்க. பிரைஸ் காட். திரும்ப இப்போ ஒரு பாராகிராஃப் உங்களுக்கு புரியல, திரும்ப சொல்ல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிரைஸ் காட். ஆண்டவர் எப்போதுமே வார்த்தையை கொண்டே நம்மளை சிச்சிக்கிறவர். அல்லேலூயா. வார்த்தையை கொண்டே நம்மளை தேற்றுவார், வார்த்தையை கொண்டே நம்ம சீர்படுத்துவார். வியாதியை கொடுத்து சிச்சிக்கிறவர் அல்ல. பிரைஸ் காட். வறுமையை கொடுத்து சிச்சிக்கிறவரும் அல்ல, பிரச்சனையை போராட்டத்தை கொடுத்து சிச்சிக்கிறவர் அல்ல. நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார் என்றால் வார்த்தையை வச்சே கற்றுக் கொடுப்பார். பிரைஸ். ஒருவேளை அந்த அந்த பகுதி, அந்த காலங்கள் நமக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும், வேதனையா இருக்கும். பாருங்க, ஒரு படிக்காத
அப்படிதான் செய்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன் சொல்றான், இந்த பொல்லாப்பு, இந்த தீமை, இந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்கிட்டான்னு சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவன் சொல்றான், கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்க அனைவரும் என்னடா ஜெபம் பண்ணி என்னடா பார்த்தோம். உங்களுடைய விசுவாசம் என்ற பட்டயத்தை கீழே இறக்கி வைக்க பிசாசு முயற்சிப்போம். ஏன்னா அதுதான் உங்களை பாதுகாத்துக்கிட்டு அப்படியே பாருங்க. நம்பியார் எம்ஜிஆர் படத்தை பார்க்கும்போது, பழைய படம், அப்படியே நம்பியார் எப்பயுமே கம்பி அப்படி எடுத்துட்டு வருவார். இவர் ஒரு நினைஞ்சிருப்பார், ஒரு கேடகம் மாதிரி வச்சிருப்பார், அப்படி வச்சு தாக்கிட்டு அப்படி தாக்குவார். அல்லேலூயா. இந்த கேடம் தாங்க விசுவாசம். விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிகள், விசுவாசத்தை உறுதியாக இல்லைங்க. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கூட தான் இருக்கிறாரு. இந்த வறுமையை கடிந்து கொடுங்கள். வறுமையே வறுமையே அப்பா சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு கோஷம் போடுவோம். வறுமையே, தரித்திரமே, கட்சி சரியில்லை பாருங்க. திரும்ப நம்ம சொல்றேன், நீங்க ஒழுங்கவா சொல்லுங்க. வறுமையே, தரித்திரமே, பயமே, கடனே, வாடகை வீடு சொல்லு. ஒளியும் சொல்றதுக்குலாம் சொந்த வீடு கிடைச்சிடும். பிரைஸ்லா. இப்ப நம்ம சொல்லுங்க. சமாதானமே, வருக வா வான்னு சொல்லுங்க. வருகைன்னு சொல்லுங்க. வரவேற்கிற ஆசீர்வாதமே, சுகமே, வெற்றியே, சொந்த வீடுகளே, மேன்மையே, ஐஸ்வர்யமே, நீடி நல்வாழ்வே, தைரியமே. இந்த ரெண்டு கோஷம் உங்க வாழ்க்கையை உயர்த்திடும். அல்லேலூயா. எனக்கு இந்த செய்தி சில 5 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டார். என்ன தலைமையில சூப்பரா இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. வறுமையே ஒளிக, செழிப்பே வருக. பேசுங்கள். உங்க பலவீனம் காணாமல் போகும். நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு செய்யப்படும். பிரைஸ் காட். கடனை பார்த்து வெறுங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். பிரைஸ் காட். நீதிமானுக்கு என்ன உண்டாகும் என்று, நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். பிரைஸ் காட். அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த சூழ்நிலையில வார்த்தையின் மனிதன், விசுவாசத்தின் மனிதன், தேவனை சார்ந்து கொண்டிருக்க மனிதன், தேசமே கொடிய பஞ்சத்தில் இருக்கும் போது அவன் ஹாயா உட்கார்ந்துருக்கான். பிரைஸ் தி லார்ட். அவனோட பேர் எலிசா. பாருங்க, அதுக்கு முந்தின பகுதியில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு கமிட்டி நடக்குது. பிரைஸ் காட். பாருங்க, இவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஏன்னா இவன் வார்த்தையின் மனிதனுக்கு, வார்த்தையின் மீது விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. பிரைஸ் காட். கர்த்தருடைய வார்த்தையும் அவர் மேல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை செய்வான், பஞ்ச காலத்திலையும் அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். பிரைஸ் காட். நம்ம இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. சரி, இப்போதான் நான் செய்தியுடைய மையத்துக்கு வரேன். கவனிங்க. சின்ன பிள்ளைங்க கவனிங்க. இப்போ வாழ்க்கையே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்ற ஒரு பகுதி தான் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இப்போ சொல்றான் அடுத்த வசனம், 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசமே கொடிய பஞ்சத்தில் போய் கொண்டிருக்கிறது. பிள்ளையை சமைத்து சாப்பிடுற அளவுக்கு கொடிய பஞ்சம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை சொன்ன, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்த வசனம் பாருங்க. நாளை இந்நேரத்தில், ஓ ஜீசஸ், 24 மணி நேரத்துக்குள்ள தேசத்துடைய எக்கனாமிக்கே மாற்றினது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. 24 மணி நேரத்துக்குள்ள. நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவில் என்ன நடக்கும் சொல்லியிருக்கான் பாருங்க. 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். சூப்பர் நச்சை சொல்றான். நம்மளா இருந்தாலும் கல்ல கொட்டி அவன் செஞ்சிருப்போம்.
எப்படி இருக்கும் பாருங்க, பிள்ளைய ஆக்கி எவ்வளவு கொடுமை. கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு எப்பவுமே பைபிளில் வந்து ஏதோ கடனுக்கு வாசிக்கணும், கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதுதான் தியானம். ரைஸ்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தையை எலிசாவால் சொல்ல முடிஞ்சிச்சு? ரைஸ்லா அல்லேலூயா. இப்போ சொன்ன உடனே நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இருக்க மாட்டோம். ஒருத்தர் பேசலாம் பாருங்க, ராஜாவுடைய அந்த மந்திரி பிரதானி சொல்றான் பாருங்க, அடுத்த வருஷம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாங்க கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? எப்பொழுதுமே நாம் விசுவாசத்தை பேசும்போது சத்துரு நமக்கு எதிராக நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தை கொடுப்போம். இப்படி நடக்குமா? உன்னால முடியுமா? நீ சுகம் அடைவாயா? நீ கடலிலிருந்து வெளியே வருவியா? உனக்கு இப்படிலாம் நன்மை நடக்குமா? உன் வாழ்க்கை மாறுமா? திருந்துவாங்களா? இதெல்லாம் ஒரு சந்தேகம், கேள்விக்குறி வைப்பான். இதான் விசுவாசம். நடக்குமா? நடக்குமா? அப்போ உடனே இந்த வார்த்தை மீது எலிசா, வார்த்தை என்பது யாரு? கிறிஸ்து. பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. அல்லேலூயா. வாலிபன் எழுந்திருச்சுன்னா எழுந்திரிச்சிட்டான். லாசரு வெளியே வானம் வந்துட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் நம்முடைய வாயின் வார்த்தையில அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லி நானும் பேசினேன், ஃபர்ஸ்ட் ஒன்றும் நடக்கல. இல்லை, நீங்க விசுவாசமா பேசுறாங்க. பிரைஸ்லா. வறுமையே ஒழிக, செழிப்பே வருக. பிரைஸ்லா. தைரியம், பயமே ஒழிக, தைரியமே வருக. தரித்திரமே ஒழிக, ஐஸ்வர்யமே வருக. பாவமே ஒழிக, பரிசுத்தமே வருக. இவ்வளவுதாங்க செய்தி. வெளியே போய் இன்னைக்கு என்ன பாஸ்டர் செய்யக்கூடாது, ஒன்றும் ஒரே லைன் தான். பிரைஸ்லா. வறுமை ஒழிக, செழிப்பு வருக. பிரைஸ் காட். இப்போ கர்த்தர் உடனே நடக்குமா? இதுதான் நம்ம கூட சந்தேகம் வரும். நடக்குமா? இந்த வசனம் படி இது நடக்குமா? உன் வாழ்க்கையில மேன்மை நடக்குமா? இங்கதாங்க. நீ சுகமாவா? உனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? உன் திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுமா? கேள்வியா வைப்பான். ரொம்ப கவனமா இருக்கு. பிரைஸ் காட். நடக்குமா அப்படி சொல்ல உடனே எலிசா சொல்றான், உன் கண்ணால நீ பாப்ப, நடக்குமான்னு கேட்ட பார்த்தியா, நீ அனுபவிக்க மாட்ட. பிரைஸ்லா. இதே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னாரு. முதல் தலைமுறையில் அத்தனை பேர் அவுட். காலேப் யோசுவாவை தவிர அவங்க தான் விசுவாசித்தாங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கு வேற ஆவி உடையவர்கள். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்ம எதை விசுவாசமா பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதுக்கு எதிராக சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனா தைரியம் அளிக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நடக்குமான்னு சொன்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த எலிசாவுடைய வார்த்தை போன வாரம் தியானிச்சோம். தாவீதுடைய விசுவாச வார்த்தை அந்த சேனைக்குள் அப்படியே பரவியது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய விசுவாச வார்த்தை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. இங்க ஒரு மனிதனுடைய விசுவாச வார்த்தை தேசத்துடைய எக்கனாமிக் பொருளாதாரத்தை அப்படி தலைகீழா மாற்றி போட்டுச்சுங்க. ஏன் உங்களுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை செழிக்க வைக்க கூடாது? அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசும்போது நீங்க ஏன் சுகமடைய முடியாது? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நீங்க ஏன் ஆரோக்கியம் அடைய முடியாது? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நீங்க ஏன் செழிப்பு அடைய முடியாது? வார்த்தை பிடிங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்தது 3 பேரோட தன்மையை பார்க்க. முதல்ல ராஜாவுடைய எண்ணம். இரண்டாவது எலிசா வார்த்தையை பெற்ற தேவ மனிதனுடைய எண்ணம். அடுத்து இங்க பாருங்கன்னா இந்த 4 குஷ்டரோகியுடைய எண்ணம். பிரைஸ்லா. நம்முடைய வார்த்தையுடைய எண்ணங்கள் பாருங்க. எப்பவுமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போறாருன்னா, நான் ஏற்கனவே சொல்றேன், உலகத்தில் 2 விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று உலகத்தின் காரியத்துக்காக ஆசீர்வாதம், தனக்கு 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 தனக்குன்னு. ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படின்னா, நான் வாய்க்கலாம் மாறணும். அல்லேலூயா. நான் என் குடும்பத்துக்கு யோசிப்பா மாறணும், என் உடம்புக்கு யோசிப்பா மாறணும், இந்த தேசத்துக்கு நான் யோசிப்பா மாறணும். என் மூலம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுங்க. பாருங்க, வாழ்க்கையை நீங்க ஒரு பேர் சொல்ற மாதிரி வாழ இந்த நிமிடத்தில் தீர்மானம் எடுங்க. பிரைஸ்லா. ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ கல்யாணம் முடிச்சோம், ஏதோ பிள்ளைய பெற்றோம், அடுத்தது வேலை பார்க்க வச்சோம், ஏதோ ஒரு வீடை கட்டணும், அப்படி இல்லைங்க. உங்க மூலமாய்
அநேகர் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. உங்க மூலமா அநேக ஏழைகள் போஷிக்கப்பட வேண்டும். உங்க மூலமா நன்மை நடக்கணுங்க. ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதமானாலும் உங்க பெயர் இங்க எழுதப்படும். அல்லேலூயா. உங்களுடைய நன்மைகள் தொடரணும். அப்படி ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள வாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன் பாருங்க, எலிசாவுடைய ஒரு விசுவாச வார்த்தை தேசத்துடைய கண்ணீரை துடைச்சிருச்சுங்க. தேசத்துடைய ஏழாமையை மாற்றி போட்டுருச்சு. தேசத்துடைய முழு பொருளாதாரத்தை மாற்றி போட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிதான் செய்யும் கர்த்தர். அப்படிதான் ஒவ்வொரு நபரையும் ஒரு டாப்பா வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களை நீங்க இருக்கிற இடத்துல டாப்பா வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, உங்க குடும்பத்தின் நடுவில் நாம் ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகும்போது நீங்கள் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. இப்ப என்னாச்சு, நான் குஸ்டோரி பார்க்கிறேன். அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. அவங்க என்ன, எப்பா நம்மளை உள்ளே விட மாட்டேங்காங்க. உள்ள அப்படியே நம்ம உள்ள போனாலும் அங்கெல்லாம் பட்டினி பசி. சரி, அங்கேயும் போக வேண்டாம். சரி, சேனைகள் இங்கே அந்த சீரிய படம் இருக்குது, அங்கேயாவது போவோம். ஒருவேளை அவங்க நம்ம உயிரோட வச்சாங்கன்னா இருப்போம், இல்லைன்னா போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் தம்பி மார்க் வாசிங்க. 5ஆவது வசனம் வாசிங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். இருட்டோட காலையே முடிவு பண்ணிட்டான். அன்னைக்கு போனவா தியானிச்சோம். தாவீது காலையிலேயே இன்னைக்கு வெற்றி எடுக்க முடிவு பண்ணிட்டான். இந்த நாள் எனக்கு வெற்றி நாள் தான். மறுநாள் சொன்னாலும் இது கர்த்தர் உண்டு பண்ண நாள் தான். ஒரு வாரம் கழிச்சு சொன்னாலும் அதுதான். இப்போ 4 பேர் தீர்மானிச்சு காலையில் இருட்டோட இருந்துச்சுப்பா, இன்னைக்கு எதுனா நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீயா நானா பார்ப்போம், இருந்தா இருப்போம், இல்லைன்னா போவோம்டான்னு சொல்லி துணிஞ்சிட்டாங்க. 4 பேர் போறாங்க. பாருங்க, அடுத்தது போன வாசிக்கிற 6ஆவது வசனம். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் ராணுவம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இங்கதாங்க தேவனுடைய கிரியை இருக்குது. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்கு கடலின் இறைச்சலையும் குதிரையின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்தியர் ராஜாக்களையும் எகிப்தியர் ராஜாக்களையும் நமக்கு அவர்களுமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி, எலிசா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமா பேசின உடனே அந்த வார்த்தை படி ஆவியானவர் அடே தேவ வல்லமை அப்படி கிரியை செய்கிறது. இப்போது மிகப்பெரிய ஒரு இறைச்சலை உண்டாக்குறார். நீங்கள் சுகத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு ஒரு இறைச்சலை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் செழிப்பையை பேசியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு வறுமைக்கு ஒரு இறைச்சல் உண்டாகும். அவங்க துண்ணை காணும் துணியை காணும் ஓட வைப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்? வறுமையே ஒழிக, செழிப்பே. இப்ப நீங்க பேசின உடனே இந்த வார்த்தை அதனுடைய காரியத்தை செய்யும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச மட்டும் செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை அதுக்குரிய தீர்வை உண்டு பண்ணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் புரட்டி போட்டுவார். இவங்க யாரும் கூலியை என்ன செய்யல. ஒரு கூழாங்கல்லுங்க, கூழாங்கல்ல எரிஞ்சா எரிய வேகத்தில் அவன் கோலையாத்த எந்த பக்கம் விழுணும்? முன்னாடி இருந்து ஒரு கல் வருதுங்க, எங்கிட்ட தான் விழுணும். இப்போ எப்படி முன்னாடி விழ வச்சது யாரு? பின்னாடி தலையில ஒரே அடிச்சா டம். இல்லையா? கூழாங்கல்னாலுங்க உங்களுடைய விசுவாச வார்த்தை உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாச வார்த்தை வறுமையை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாச வார்த்தை உங்க பலவீனத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாச வார்த்தை உங்க வாழ்க்கையில போராடுகிற பிரச்சனையை ஜெயிக்குங்க. எழுப்புங்கள். ஒரு எலிசா கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே தேசத்துடைய எக்கனாமிக்கு ஒரே நாள்ல 24 மணி நேரம். இப்ப நீங்க டைம் பாருங்க, மணி 10:45 வச்சுங்க. அடுத்த நாள்ல தேசமே மாறுது. கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய். ஏன்னா எலிசாவுக்கு அந்த வார்த்தையை குறித்து சந்தேகமே இல்லை. இங்கதான் நம்ம நிற்கிறோம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளிவிடு போ என்று தன் இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது. நாளைக்கு இந்நேரத்தில் இப்படி நடக்கும், நீ பாப்ப, நீ விசுவாசிக்காதனால நீ அனுபவிக்க மாட்ட. அப்போ விசுவாசிக்காவிட்டா நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த பூமியில நல்வாழ்வு அனுபவிக்க முடியும். நமக்கு பரலோகம் உண்டு. அந்த பூமியில நல்வாழ்வு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இவனை மாதிரி பேசக்கூடாது.
நடக்குமா, மாறுமா, முடியுமா, நான் இப்படிலாம் உயர்வேனா? என்ன பாஷ கதையா சொல்றீங்க? அப்படிலாம் கஷ்டமா நம்ம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் தலைமுறையினர் என்ன செய்ய முடியல? காலேப் யோசுவா தவிர யார் சுதந்திரிக்க முடியும்? ரொம்ப கவனம். இந்த பூமியில ஒரு நல்வாழ்வை நம்ம சுதந்திரிக்கணும்னா நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்ந்து கொள்ளணும். விசுவாசத்தில் கொஞ்சம் பயிற்சி நம்ம என்ன செய்யணும், பண்ண வேண்டும். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. பிரைஸ்லாம் சூழ்நிலை பார்க்க சூழ்நிலை இருக்கும்போது எலிசா அப்படியே அவனோட உட்காந்துருக்கான். கூட ஒரு கமிட்டி போட்டு உட்காந்துருக்கான் மூப்பொருங்களோடு. இப்போ உடனே இந்த குஷ்டரோகிக்கு போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. முதல்ல அவங்க சாப்பிட்றாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். நல்லா சாப்பிட்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நீ வாழ்ந்தாதான் உன் குடும்பம் வாழும். பாருங்க, தண்ணி வந்து விழும்போது முதல்ல வந்து அந்த பம்சத்தை தொட்டில் என்ன செய்யும், விழும். நீ கர்த்தர் சொல்றாரு, ஒன்றே நான் ஆஸ்வதிப்பேன், கலங்காதீர்கள். அல்லேலூயா. உங்களை நிச்சயமா கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்க மூலமா தான் ஆசீர்வாதம் வரும். இது ஒரு மெழுகுவர்த்தி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அப்படியே உருகி 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 அப்படி இல்லைங்க. நீங்கள் அந்த பிரகாசமா அவர் உருகிட்டார் கல்வாரி சிலுவையில். அல்லேலூயா. நமக்காக தரித்திரம் ஆயிட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு. இப்ப எப்படி தெரியுமா, ஓ மூலமா நான் ஆசீர்வாதத்தை கொண்டு போறேன். பிரைஸ்லாம். முதல்ல உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், உன்னுடைய பிரச்சனை தீரும், உனக்கு நன்மை ஆண்டவர் உண்டாக்குவார். பிரைஸ் காட். இதை கர்த்தர் செய்யும் போது உன் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் கடந்து செல்லும். இப்ப உடனே அந்த குஷ்டரோகி 4 பேர் நல்லா சாப்பிட்றாங்க. பிரைஸ்லாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எந்த காரியத்தில் நீங்க பசியா இருக்கீங்களோ, அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது ஒரு பொருளா இருக்கலாம், அது எதுவா இருக்கலாம், அந்த காரியத்துல கர்த்தர் உங்கள் நன்மையினால் உங்கள் திருப்தி ஆக்குவார். ஓ ரீகா பாஷா, கரங்களை தட்டு. நன்மையினால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். கலைஞருக்கு சமானமாக ஒரு வயதை திரும்ப வாழவே ஆண்டவரே, இந்த காரியத்தில் பசியாண்டவரே, அந்த காரியம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். 4 குஷ்டரோகி போய் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிற்பாடு பார்த்தாங்க, வந்தவையெல்லாம் பொண்ணும் பொருள் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் அப்படி போட்டுட்டு ஓடி போயிட்டான். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. கொண்டு போய் ஒரு கூடாரத்துக்கு சேர்க்கிறாங்க. திரும்ப போகிறாங்க, திரும்ப கூட உடனே அவங்க சொல்கிறாங்க, சீ 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 சீ, இதாங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகிட்ட வந்துச்சுன்னா அவன் தனக்குன்னு என்பது விரும்ப மாட்டான். அல்லேலூயா. இப்போ இவங்க தனக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்வது நமக்கு இது நியாயமானது அல்ல. வாழ்ந்து சொன்னா பாருங்க, சூப்பர் வார்த்தை. அந்த இதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க தம்பி. 1 ராஜாக்கள் விசாரிசார் பண்ணிக்கவும் 7-8 வசனத்தை வாசிங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் புசித்து குடித்து. சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் முதல்ல திருப்தியாக்குவார். எனக்கு வேண்டியவற்றை கர்த்தர் தாராளமாய் ஏராளமாய் கொடுப்பார். நம்ம தேசத்துக்கெல்லாம் ஜெபிக்கலாங்க, ஆனா நீ முக்கியம் அவருக்கு. பிரைஸ்லா. உங்க குடும்பம் முக்கியம். ஏன்னா உன் மூலமா தான் அவனுக்கு கிரியை செய்ய முடியும். பாருங்க, வாசிக்கலாம். புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். சாப்பாடு கிடைச்சா போதும். ஆனா இங்க என்ன கிடைக்குதுன்னா, வறுமை ஒளிந்த உடனே செழிப்பு வருகிறது. அல்லேலூயா. வறுமை ஒளிந்த உடனே செழிப்பு வருகிறது. இப்படி வறுமையோடு வாழ அவசியம் துணிஞ்சிட்டான் 4 பேரும். ஆனா இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய வார்த்தை கிரியை செஞ்சுட்டு இருக்கு. பிரைஸ்லா. விசுவாசம் உள்ள வார்த்தை அப்படியே அந்த தேசத்துக்குள்ள கிரியை செய்யும். நீங்கள் விசுவாசமான வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யும். உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கிரியை செய்யும். உங்களுடைய தொழிலை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம், அப்படி கிரியை செய்யும். ஃபஸ்ட்டு ஒன்றுமே நடக்கல இருப்பீங்க, நடக்கும். ரதங்களின் குதிரைகளின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவார். கீழே வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்நாள் நற்செய்தி. என்ன நற்செய்தி?
வறுமையில தேசம் வாடிக்கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு என்ன நச்சது? எப்பா வெள்ளியும் பொண்ணும் குவிக்கப்பட்டிருக்குது, சாப்பாடு நிறைவா இருக்குது, தேவன் நிறைவே கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதனால தான் வேதவசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்தை சொல்றார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம். சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. சுவிசேஷம் தான் குட்னஸ், அதான் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். என்ன நற்செய்தி? நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் கர்த்தர் ஐசுவனை வைத்திருக்கிறார். என்ன நற்செய்தி? என் வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்கள் நான் என்ன செய்கிறேன்? சுகமா இருக்கிறேன். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை நீதிமானாக வைத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன செய்தாரா? அபிஷேகம். இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த நாள் அவங்களுக்குள்ள பாருங்க எப்படிப்பட்ட எண்ணம். கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்குற ஜனங்கள்கிட்ட, உறவினர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட எப்படி அறிவிக்கணும் தெரியுமா? நற்செய்தி அறிவிக்கணும். அல்லேலூயா. இது உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பு. இந்த ராஜா பேசுன மாதிரி பேசக்கூடாது. கர்த்தர் தான் இந்த பொல்லாப்பை உண்டாக்கினார். அப்படியே ஒரு குரு பேசிட்டு இருக்குது. அல்லேலூயா. இது உண்மையாவே இந்த பொல்லாப்புக்கு காரணம் கர்த்தரா எதிரியா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த பொல்லாப்புக்கு காரணம் யாரு? இந்த வறுமைக்கு காரணம் யாரு? இந்த பஞ்சத்துக்கு காரணம் யாரு? கர்த்தர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் வாழ்க்கையில சில நெருக்கடிக்கு வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாரு? தீமை செய்ய மாட்டார். இப்போ உடனே நான் சொல்றாங்க, இது இந்த நற்செய்தி அறிவிக்கும் காரணம். அப்புறம் நற்செய்தி வேகமா போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. என்ன நற்செய்தி? நான் நல்லா சாப்பிட்டுட்டோம், இந்த வெள்ளியும் பொண்ணும் குவிக்கப்பட எங்களால் முடியாது, ஏன்னா தாராளம் ஏராளம் இருக்கு. இதாங்க கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு தெரியுமா? இப்போ ஏற்கனவே சொல்லி திரும்ப சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஒரு 10 கிலோ பிரியாணி வந்துடுது, நல்லா சமையல் பண்ணி 10 கிலோ, இல்லைன்னா ஒரு பெரிய சட்டியில் நீங்கள் 3 பேர் தான் இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோதான் சாப்பிடுவீங்க? சாப்பிட்டு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஃபோன் அடிச்சு இங்கே நிறைய பிரியாணி இருக்குதுங்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சுட்டு போங்க. இதுதான் உங்கள் மூலமாய் உங்களை நிரப்பி உங்கள் மூலமாய் ஆசீர்வாதம் அநேகருக்கு கடந்து செல்லும்படியாக ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். கர்த்தர் மாற்றுவார். இவங்க எவ்வளோ பெரிய நற்செய்தி தெரியுமா? தேசமே பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்குது, கொடுமையில வாடிக்கொண்டிருக்குது, மகா தரித்திரம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு நற்செய்தியை கொண்டு போறாங்க. நம்ம அந்த பகுதியை வாசித்தோம் பாருங்க. போன உடனே ராஜா சொல்றான், அவன் மனநிலை பாருங்க, எதிரி வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான்ப்பா, நம்ம பசியோடு இருக்கணும், அதனால கவனமா இருங்க. ஏன்னா அவனுடைய எண்ணம் வந்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தை மீது என்ன செய்யல, இந்த அற்புதத்தின் மேல வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடந்தாலும் கூட சில என்ன செய்வாங்க, டவுட் வந்துடும். இவன் பேசுறான் பாருங்க, 12வது வசனம். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவிசுவாசம் உள்ளவன் பயத்தையும் அவிசுவாசத்தையும் நெருக்கத்தையும் அந்த தருத்தத்திலே கூட கொஞ்சமா இருக்கிறபடி தான் பேசுவான். பேசுதான் நம்ம அப்படி பேசாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், சீரியர் மிகப்பெரிய வெளிப்பாடு இவருக்கு வந்த வெளிப்பாடு. பிரைஸ்லா. இந்த ராஜாக்கு வந்த வெளிப்பாடு மிகப்பெரிய முதல் வெளிப்பாடு என்ன வந்துச்சு? இந்த பொல்லாப்பெல்லாம் யார் தான் கொடுத்தாரு? அதனால ஊழியக்காரன் என்ன செய்யணும்? விசுவாசம் பேச ஊழியக்காரன் வெட்டணும். பிரைஸ்லா. எலிசா தலையை என்ன செய்யணும்? போல வாங்கணும். வெளிப்பாடு பாருங்க. அடுத்தது இப்ப இன்னொரு வெளிப்பாடு வந்திருக்கு பாருங்க. பாருங்க, அமைதியா இருக்கப்பா, சீரியல் செய்கிற காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடோட வந்திருக்கிறேன். உங்களை கூட கொஞ்சம் பயமுறுத்துறவர்கள் அவிசுவாசிகள். பிரைஸ்லா. உங்களை ஊக்குவிக்கிறது கூட இல்லைங்க. அவிசுவாசம் பேசுறத விட்டு ஓடி போயிருங்க. அல்லேலூயா. எப்ப இந்த வார்த்தையை கேட்க என்ன செய்யல, இவன் சொல்றான், உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகியால் நாம் இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்ம உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள்ள இவங்களுக்கு என்ன பயம்? மரண பயம். அவிசுவாசம் வந்துச்சுன்னா பயம் வந்துடும், எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். பிரைஸ்லா. பாருங்க, அப்படி சொன்ன உடனே புறப்பட்டு வெளியே ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நல்ல வேலை கூட இருக்கிறது ஒருத்தன் வந்து அந்த நற்செய்தியை விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம இந்த ஆசீர்வாதத்தை, செழிப்பை, வெற்றியை நம்ம விசுவாசிப்போமானால் அதை அனுபவிப்போம். அல்லேலூயா. இந்த 4 குஷ்டரோகி சொன்ன நற்செய்தியை அவன் ராஜாக்கள் அரண்மனையில் இருந்த ஒரு வேலைக்காரனை செஞ்சான், விசுவாசித்தான். அவன் சொல்றான் பாருங்க, சூப்பரா பேசுறான் பாருங்க.
அவன் வாசிக்க தம்பி. அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாட்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. மொத்த தேசத்திலே மிச்சம் இருக்கிறது 5 குதிரை. அதை அனுப்பி பார்ப்போம். ஏன்னா இவனுக்குள்ள ஒரு விசுவாசம். விசுவாசம் எப்போ தெரியுமா? நற்செய்தி கேட்கதான் விசுவாசம் வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துச்செய்தி கேட்டா பாதி உயிர் போயிட்டு இருக்கவனுக்கு நீ போய் சேர்ந்துருன்னு சொன்னா வேகம் டாக்டர் டைம் கொடுத்துருப்பாங்க, 1 மாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்குற துச்செய்தியை அவன் ஒரே நாள்ல போயிடுவான். பிரைஸ்லா பிரைஸ்கா. இவன் பாருங்க, இந்த 4 கிறிஸ்துவை சொன்ன அந்த நற்செய்தியை இந்த ஊழியக்காரன் நம்பணும். ராஜாவே இருக்குது 5 தான், அதை அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன். ஏன்னா அவன் மைண்டை பார்த்துருக்கேன், இவன் சரிப்பட மாட்டான். ராஜா வந்தான், அவன் மனசு சரியில்லை, சரியா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அனுப்பி பார்க்குறாங்க. அனுப்பி பார்த்த உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா 15 வாசிக்க தம்பி. அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் கட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். இப்போது எலிசா நற்செய்தி அறிவித்தான், 4 குஷ்டரோகிகள் நற்செய்தி அறிவித்தார்கள். அந்த அரமனைக்கு சில பேர் நற்செய்தியை விசுவாசித்தார்கள். இப்போது முழு தேசமும் நற்செய்தியை விசுவாசித்து அந்த கொள்ளையை, அந்த செழிப்பை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி முழு தேசத்தையும் மாற்றிட்டான் விசுவாசத்துல. முழு தேசம் வறுமை இருக்க தேசத்தை இப்போ செழிப்புக்கு நேராக திருப்பிட்டான் எலிசா. இப்ப பாருங்க, முழு தேசமும் பாருங்க கடந்து போய் பாருங்க, வாசிக்கலாம் தம்பி. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு கொள்ளையிட்ட ஜனங்கள் பசியில இருக்காங்கய்யா. பிரைஸ்லா, பசியில இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட எப்படிதான் இருக்கும், ஆனா இங்க என்ன கிடைக்குது? பிரியாணியே இருக்குது. பிரைஸ்லா, ஓடுறாங்க, முழு தேசங்க ஓடுறாங்க. அவங்க ஓடுறாங்க பாருங்க. அப்பொழுது பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நல்லா ஆவியாளர் எப்படி மென்ஷன் பண்றாரு பாருங்க. இங்கதான் கண்டிக்குது. யாருடைய வார்த்தை? எலிசா பேசுறது யாருடைய வார்த்தை? இங்கதாங்க கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்றது, உன் தரித்திரத்தை நான் ஏத்துக்கிட்டேன், நீ ஒரு ஐஸ்வர்யவான். இதை நம்ம முழுசு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட வீடு இல்லையே, எனக்கு நல்ல வேலை இல்லையே, நானே இப்படி இருக்கிறேன், நான் எப்படி ஐஸ்வர்யவான் என்று நீ சொல்லுகிறேன், அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இங்கதான் விஷயம். இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். நாளைக்கு நேரத்தில் தேசத்துல இந்த நன்மை உண்டாகும். எப்படிங்க மாறணும்? படிப்படியா மாறினா கூட நீங்க நம்பிக்கைக்கு வரலாம். முழு தலையா தூக்கி போட்டாரு தேவனால் கூடாத காரியம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம மாத்திரம் விசுவாசிப்போங்க. நான் சொல்றேன், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க நமக்கு ஆவியான உதவி செய்வார். அப்படி நம்ம விசுவாசிப்போமானா இப்ப இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு சுகத்தையும் பலனையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் தைரியத்தையும் நன்மையும் நாம் அனுபவிப்போம். நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு செழிப்பு உண்டாகும், உங்களுக்கு வெற்றி உண்டாகும், உங்களுக்கு நீடி நல்வாழ்வு உண்டாகும், உங்களுக்கு செழிப்பு உண்டாகட்டும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு நல்ல வேலைகள் உண்டாகும், திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படும். நீங்கள் இப்ப இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். முழு தேசமும் இந்த 4 பேர் சொன்ன நற்செய்தியை நோக்கி இன்னைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி சொல்லலாம் இயேசு ஏற்றுக்கொண்டோம். அதுக்கடுத்து பல நன்மைகளை சுதந்திரிக்கும். பிரைஸ்லா, இவங்க சுதந்திரிக்க கிடைச்சாங்க. எதை விட்டுட்டு தேசத்துல இருக்கிறது ஏன் யாருமே விரும்பல? எல்லாம் கொள்ளடிக்கு எல்லாம் சுதந்திரிக்க போயிட்டாங்க. அப்ப எதை வெறுக்கிறார்கள்? வறுமையே. சொல்லி முடியுங்க. வறுமையே வறுமையே வறுமையே. பிரைஸ் காட். எவ்வளவு தேசத்துக்குள்ள இருக்கிற தேசம் வறுமையில் இருக்குது. வேண்டாம் வேண்டாம், நான் போய் இப்போது சுதந்திரிக்க போயிடுறேன். Glory to Jesus. வாசிக்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு வாசிக்க தம்பி. சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால்
வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். உடனே இப்ப மக்கள் போயிட்டு இருக்காங்க. உடனே இவரு விசாரிப்புக்கான கூட்டி பண்ணி நீ போய் அரண்மனை வாசல்ல நின்று சரியா மக்களை ஒழுங்கு பண்ண எங்க ஒழுங்கு பண்ண எல்லாம் செழிப்பை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. செழிப்பை விசுவாசிக்காதவன் மடிந்து போயிட்டான். அல்லேலூயா. செழிப்பை விசுவாசிக்கிற நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விசுவாசிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. அதை சுதந்திரிக்க உதவி செய்வார். ஏன்னா விசுவாசத்தை துவக்கவரும் முடிக்கவரும் நமக்குள்ளதான் இருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஏன்னா விசுவாசத்தின் வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கவரும் முடிக்கிற உங்க கூட தான் இருக்கிறார். பிரைஸ் தான். இப்ப பாத்தீங்க, அவன் சொன்னா நடக்குமா என்று கேள்வி கேட்டவனுக்கு நடக்காது, நடக்கும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும். சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க விசுவாசித்தால் 100 வயசுல ஜம்முன்னு இருக்கலாம். நான் ஒரு ஐயாவை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு 97 வயசு. ஃபர்ஸ்ட் எனக்கு 97 வயசு மாதிரி இல்லை. அவரோட உட்கார்ந்தார். 75 வயசுக்கு நினைச்சிருக்காரு. அவரால் நடந்து போன கடைசி கேட்டாரு. அவங்க அந்த வீட்டை சொன்னாங்க, எங்கள் அப்பா பாஸ்டர், அவருக்கு இப்போ 97 வயசு. 97 வயசு நல்லா பேசுறாரு, பைபிள் அழகாக படிக்கிறாரு. கண்ணாடி போனாங்க. கடைசி பாருங்க, எனக்கு நாங்கள் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப பாருங்க, அவர் போய் உள்ளே போய் எனக்கு ஒரு ஆஃப்லைனுக்கு ஒரு கவரில் ரூபா போட்டு வந்து எனக்கு கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் எனக்கு அப்படியே அப்போ தான் பார்க்குறேன் 97 வயசு உள்ள ஒரு 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 மனிதரை, ஒரு தேவ மனிதனை எப்போ தியானிச்சுட்டு போகிறான். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவன் மறுபடியும் சொல்கிறாங்க, எங்கள் மாமா இருக்கனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா, ஐயோ அவர் வயது ஆகுற அவங்களால நாங்கள் எப்போ மருமகனுக்கு ஜெபம் பண்ணுவாங்களாம், பேர பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவரால் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை பாஸ்டர். என்ன அவர் இப்போ அப்படி அவர் பார்க்கவே எனக்கு அவர் கூட ரொம்ப நேரம் டைம் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோன்னு தோணுது. வயசானவங்க கூட நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வாலிபர்கள் ஏன் இருக்க மாட்டேங்கன்னா ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நான் 1 நேரம் பேசுங்க அத்தனை கவனிச்சுட்டு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், பாஸ் ஐயா நீங்கள் தான் எனக்காக ஜெபிக்கணும், நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணுங்கயான்னு சொல்லி எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பிரைஸ்லாம் ஏன்ற கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நம்ம அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்களும் பிரைஸ்லாம் ஆண்டவரே உங்கள் வர எனக்கு நல்ல ஆயுஷ் நாட்களில் நான் பலனோடு சுகத்தோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் வியாதிப்பட மாட்டேன். ஹார்ட் இப்படி கால் வேகமாக வந்துச்சு வரான். அவரால் படிப்பாரான். நான் அவரால் நடக்கிறாரு. எனக்கு 97 வயசு சொன்ன பிற்பாடு தான் அவர் அப்படியே பார்க்குறேன். ஐயோ முதலே கவனிக்கல. எனக்கு அவரால் நடக்கிறாரு. ரூமுக்கு போகிறாரு, வர்றாரு. ஸ்டிக் இல்லைங்க கையில், ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு. பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க. பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 75 வயசு தான் ஆகுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் தேவனையும் அவர் சொன்ன ஒரு சாட்சி வார்த்தையிலேயே இருப்பார். ரொம்ப கோவப்பட மாட்டார். பிபியில் போல போகல. நமக்குலாம் என்ன ஆகிடுது? டென்ஷன் ஆகிடுது. நமக்கு அப்படி மேலே கீழே வந்துட்டு இருக்கு. வராது அவன் பேசுக்கா அப்படி ஒரு மென்மையாக இருந்துச்சுங்க. இப்படி பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தால் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அமைதியாக யாருக்கும் ஜோமெண்ட்டு அப்படி என்னோட பேசுனாரு. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதை விட்டுருங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி பாருங்க, யாரு சாராயா வீராயாவா, கம்யூனிஸ்டும் 100 வயது பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க. பிரைஸ்ல என்ன யாரும் இந்தியாவில் இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. நாங்கள் இப்படி செய்து நல்ல செய்திதான் கேட்க மாட்டோம். எங்கேயாவது விபத்து நடந்தால் இல்லை 100 வயது உள்ள இப்போ வீராயாவா ஏதோ பேர், அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட போய் நேரில் போய் வாழ்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட படுத்திருப்பாருன்னு சொல்லி உண்மையை பார்த்துட்டு இருந்தேன். அவர் உட்காந்துருக்காரு. பிரைஸ்ல வயசு எவ்வளோவா? 100வது பிறந்தநாள். ஒரு மனிதனுக்கு நீங்கள் விரும்புகிறத நீங்கள் இந்த பூமியை என்ன செய்யலாம். இப்போ நம்ம தேவோட பிள்ளைங்க
வேத வசனம் சொல்லுது 100 வயது கடந்தவனும் என்ன பண்ணுவானா பரலோகத்துல? வாலிபன். அல்லேலூயா. இப்ப பரலோக ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ள இருக்குது. பிரைஸ் லார்ட். நீங்கள் உங்களுடைய சரீர செழிப்பை விரும்பணும், நல்வாழ்வை விரும்பணும். நல்வாழ்வே வா அப்படி சொல்லணும். பிரைஸ் லார்ட். எல்லாம் சொல்லுங்க, நல்வாழ்வே வா, பலவீனமே அற்ப ஆயுசு ஒளிய. அவ்வளவுதாங்க. பிரைஸ் லார்ட். சிம்பிள்ங்க. சத்துரு தோற்றத்துக்கு ஒரே வார்த்தை தான். நீ ஒளிஞ்சு போ, ஆண்டவருக்கு நன்மையை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். நான் பிள்ளைகள் வாழ்வை நான் காண்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். ஓ ஜீசஸ். யாருமே துள்ளி குதிக்கல. பிரைஸ் லார்ட். செழிப்பை காண்பேன். உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கு வீட்டில் போய் எல்லாத்துக்கும் ஒழிக சொல்லிடுங்க. பிரைஸ். எந்த கட்சியில் சேர்ந்துக்கணும் பக்கத்தில் கேட்டாங்க, நம்ம ஆண்டவர் கட்சியில் சேர்ந்துக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். கடைசி நடந்தது பார்த்தீங்கன்னா 19 வாசத்தை முடிப்போம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தைப்படி நடக்கும். அவன் எது மேல சந்தேகப்படுறான்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வார்த்தைப்படி நடக்குமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால அதை அனுபவிக்க முடியலங்க. ஆனா முழு தேசமும் நினைச்சு அனுபவிச்சு எழுதிப்போமா அதை வாசித்து முடிச்சிருக்கோம். இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்லி இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தை நம்மை 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு தேசத்தோட எக்கனாமிக்கே மாற்ற முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். பிரைஸ்லாம். நம்முடைய பொருளாதாரத்தை அவர் மாற்ற முடியும். நமக்கு சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். நமக்கு பலவீனங்கள் நீக்க அவரால் முடியும். எல்லாம் இழந்து நிற்போம். Glory to Jesus. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலிசா சொன்ன முதல் நெச்சது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? இந்த விசுவாசம் பயிற்சி கொடுக்குங்க. கேட்க தான் நமக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம். அப்போ வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விரும்புங்கள். Glory to Jesus. Glory to Jesus. Praise God. Thank you Lord. நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ நிறைய காரியத்துக்கு ஒளின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்துக்கு வருக வாழ்கன்னு சொல்லி வரவேற்கப்படுகிறோம். Praise God. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எல்லா பயமே ஒளிக, பலவீனமே ஒளிக, கடனே ஒளிக, தரித்திரமே ஒளிக, வாடகை வீடு ஒளிக, சொந்த வீடு வருக. ஓ ரீகா பாலா 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 பாலா. சொல்லுங்க, பலவீனமே ஒளிக, பலனே வருக, தோல்வியே ஒளிக, வெற்றியே வருக, வறுமையே ஒளிக, ஐஸ்வர்யமே வருக. சண்டை சச்சரவே இயேசுவின் நாமத்தில் ஒளிக, அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் வருக. வரவேற்கிறேன். நீங்க மாத்திரம் ஆசீர்வாதத்துக்கு வெல்கம் கொடுத்தீங்கன்னா அது உங்க வீட்டு கதவை தட்டிட்டு உள்ளே நுழைந்து விடும். அல்லேலூயா. இதோ கதவை ஆண்டவர் சொல்ல, வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு உங்க மனதை திறந்தார். இப்ப நீங்க இதை நமக்கு இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஆவியானவர் கூட இடைப்படுறாரு. இப்படி நான் செஞ்சிருப்பேன்னா உன் வாழ்க்கை நான் ஏன் செய்ய மாட்டேன்? நம்ம மாத்திரம் விசுவாசிப்போங்க. 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரத்தில் நடந்திருக்குது? எலிசாவும் வாழ்ந்தான், தேசமும் வாழ்ந்தது. அவங்க எல்லாருமே யாரை பாராட்டியிருப்பாங்க? கடைசி யாரை பாராட்டியிருப்பாங்க? விசுவாசம் உள்ள வீரர்கள். கர்த்தருடைய வார்த்தையே நம்ம சார்ந்திருக்கும் போது அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும் நம்ம மூலமாங்க. யோசித்து பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நல்ல வேலை இன்னைக்கு என் குடும்பமாக நாங்கள் அழியன்னு நினச்சி. நீங்கள் எத்தனை பேர் பாருங்க, குடும்பமாக ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? வறுமை, பற்றாக்குறை, வியாதி, கொடுமை.
இன்னைக்கு அந்த அந்த தேசத்து சமாரியா தேசத்தில் இருந்த அநேக குடும்பங்கள் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னா கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது ஊழியக்காரனுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. உங்களை விசுவாசத்தில் ஊக்குவிக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். அல்லேலூயா. அற்பமாக நீங்கள் என்ன செஞ்சுறாங்க? என்ன நீங்கள் ஒருத்தர் சொன்னால் இதெல்லாம் நடக்குமா ஐயா? வானத்தின் மதங்கள் திறந்தாலும் என்னையே நீ நம்ம தெரியாமல் பேசுகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பிரேசலா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து கொண்ட போது அற்புதம் நடந்தது. Glory to Jesus. Thank God, Holy Spirit. ஆவியானவரே, எங்களுடைய மனதை உயிர்ப்பிங்க. தோரிக்கவானவர்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் எது நடக்காது என்று நாங்கள் எண்ணுகிறோமோ அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, நாங்களும் அடிக்கடி அவிசுவாசப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை மீது முழு நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தூரி அவிசுவாசமே, சந்தேகமே, இருமனமே, குழப்பமே, கவலையே இயேசுவின் நாமத்தினால ஒழிக. அன்பே, சந்தோஷமே, சமாதானமே, விசுவாசமே, கனிகளே இயேசுவின் நாமத்தில் வருக. பாலிக்கவா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஓ ஜீசஸ்.